இளம் வயதிலேயே இந்திய டெஸ்ட் டீமுக்கு கேப்டன் ஆனவர் அப்படிங்கிற ரெக்கார்டை டோனி கிட்ட இருந்து சுப்மான் கில் வந்து தட்டி பறிச்சுக்கிட்டு போயிட்டாருங்க. டோனி வந்து பாத்தீங்கன்னா 26 வயசுல இந்திய டெஸ்ட் டீமுக்கு வந்து கேப்டன் ஆனாரு. அது எப்படி நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா சீரியஸ்ல கும்ப்ளே வந்து கேப்டனா விளையாண்டுகிட்டு இருப்பாரு. அவருக்கு இன்ஜுரி ஆனதுனால அந்த கேப்டன்ஷிப் வந்து டோனிக்கு போனுச்சு. அப்படிதான் இந்தியன் டெஸ்ட் டீம் வந்து டோனி வந்து லீட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா சுப்மான் கில்க்கு வந்து எல்லாருமே சேர்ந்து வந்து இந்த வயசுல வந்து கேப்டன்ஷிப் கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது பெரிய விஷயம் தான். ஆனா முதல் சீரியஸே இங்கிலாந்துல போய் விளையாட போறாரு. அவர் இங்கிலாந்துல போய் எப்படி விளையாட போக போறாரு, டீமை வந்து எப்படி லீட் பண்ணி எடுத்துக்கிட்டு போக போறாரு அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குங்க. எதுக்காக சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இங்கிலாந்துல, ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கால, நியூசிலாந்துலாம் எப்பெல்லாம் இந்திய டீம் போய் விளையாடுதோ அங்க மோசமான தோல்வியை சந்திச்சுட்டு வந்ததுதான் வரலாறு. அந்த வரலாற்றை மாத்தி எழுதின ஒரே கேப்டன் வந்து விராட் கோலி தான். ரோஹித் சர்மாவால கூட அந்த ரெக்கார்டை பண்ண முடியல. அதுக்கு இடையில அஜிங்கிய ரஹானே வந்து ஒரு டைம் வந்து அப்படி ஒரு சாதனையை பண்ணிட்டு வந்திருந்தாரு. இப்போ இவர் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ்ல போய் என்ன பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்ப்பு மத்தியில போய் விளையாட போறாரு. நீங்க இங்கிலாந்து சீரியஸ்ல சுப்மான் கில் வந்து எப்படி பேட்டிங் பண்ண போறாரு, எப்படி கேப்டன்சி பண்ண போறாருங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. பாய் பா.